ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங். இன்னைக்கு செஷனில் நம்ம வேரஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேரஸ் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா அதே சமயம், ஆனால் நம்ம பட் அப்படிங்கிற மீனிங்கில் தான் நம்ம ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே சேம் மீனிங் தான் வரும். ஓகே, இதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கன்ஜங்ஷனாக ஒரு ரெண்டு விஷயம், அதாவது டூ ஃபேக்ட்ஸ் இல்லை டூ ஐடியாஸ், ரெண்டு விஷயத்துக்கு இடையில இருக்க அந்த கான்ட்ராஸ்டான விஷயத்தை நம்ம இண்டிகேட் பண்ணும்போது வேரஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி சொல்லுவோம். இதை நம்ம சென்டென்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். ஓகே, லெட்ஸ் குயிக்லி கெட் இன் டு த செஷன். Let's look at some examples. The first example in our list is, all of my brothers are government employees, whereas I am an entrepreneur. All of my brothers are government employees. என்னுடைய brothers எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்க. whereas I am an entrepreneur. அதே சமயம் நான் ஒரு ஆண்டர்ப்ரூனர் அப்படின்னா தொழில் அதிபர், தொழில் முனைவோர், இல்லை பெண் தொழிலதிபரையும் ஆண்டர்ப்ரூனர் அப்படின்னு சொல்லுவோம். The next example, my wife is allergic to pet animals, whereas I am a veterinary doctor. என்னுடைய ஒய்ஃபுக்கு பெட் அனிமல்ஸ் அப்படின்னாலே அலர்ஜி, அதே சமயம் நான் ஒரு வெட்டினரி டாக்டராக இருக்கேன். Both of his parents are graduates, whereas he hasn't crossed even high school. அவனுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே கிராஜுவேட்ஸ், அதாவது பட்டதாரிகள். அதே சமயம் அவன் ஹை ஸ்கூலில் கூட தாண்டலை. whereas he hasn't crossed even high school. இப்போ இது வரைக்கும் வேரஸ் நம்ம வந்து மிடில் யூஸ் பண்ணோம். இதனுடைய ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகினிங்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம், மிடில்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த வேரஸை பிகினிங்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது கமா யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வேரஸ் ஐ எம் அ வெஜிடேரியன், மை ஹோல் ஃபேமிலி ஈட்ஸ் மீட். வேரஸ் ஐ எம் அ வெஜிடேரியன், கமா யூஸ் பண்ணி சொல்கிறோம். இந்த மாதிரி வரும்போது நம்ம செகண்ட் சென்டென்ஸை வந்து ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். என்னுடைய ஃபேமிலி எல்லோரும் மீட் சாப்பிடுவாங்க, அதே சமயம் நான் ஒரு வெஜிடேரியன். He must be about 40, whereas his wife looks about 15. அவனுக்கு ஒரு 40 இயர்ஸ் இருக்கும், அதே சமயம் அவனோட ஒய்ஃப் பார்த்தா 50 இயர்ஸாக தெரியுது. The last example in our collection is, she is slender, whereas he is stout. நம்ம இந்த மாதிரி கூட சொல்லலாம். She is thin, whereas he is fat. ஃபேட்னாலும் ஸ்டவுட்னாலும் சேம் மீனிங், அதாவது தடித்து இருக்கிறத ஃபேட் ஸ்டவுட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்லண்டர் அப்படின்னா மெலிஞ்சு இருக்கிறது, தின்னாக இருக்கிறத நம்ம ஸ்லண்டர் அப்படின்னு சொல்லலாம். அவன் தின்னாக இருக்கான், அவன் மெலிஞ்சு இருக்கான், அதே சமயம் அவன் தடிச்சிருக்கான் அப்படிங்கிறது. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் வித் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் லெசன். Until then, take care. Tata, bye bye.